ஹாய் ஹலோ வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கூட்டுறவு வங்கியில பயிர்க்கடன் வாங்கியவர்களுக்கு தள்ளுபடி அப்படின்ற அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்ன தள்ளுபடி, யாருக்கு இந்த தள்ளுபடி கிடைக்கும், இது குறித்து இந்த வீடியோல முக்கிய தகவலாக நம்ம பார்க்கலாம். மக்களை நீங்க நம்முடைய சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் நிலம் மற்றும் சார்பாக பாத்தீங்கன்னா கடன்கள் எல்லாமே வழங்கிட்டு வராங்க. வட்டி மானியம் சலுகைக்காக 1.50 லட்சம் விவசாயிகளின் தொடக்க கூட்டுறவு கடன்கள், சங்க கடன்கள், வணிக கடன்கள் கடன் வாங்கியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் பயிர்க்கடன், கால்நடை வளர்ப்பு கடன் வழங்கப்படுகிறது. கடனை குறித்த நேரத்தில் செலுத்தாவிட்டால் 7% வட்டி தள்ளுபடி செய்யப்படும். மத்திய அரசு 3% வட்டி மானியமும் வழங்குகிறது. இதுல பாத்தீங்கன்னா இந்த சிபில் ஸ்கோர் விவசாயிகளுக்கு இல்லைன்னா கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு லோன் வழங்கலாம் அப்படின்ட்டு வரவேற்பு பட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில விவசாயிகள் வட்டி சலுகைக்காக கூட்டுறவு சங்கங்களில் மட்டுமின்றி வணிக வங்கிகளிலும் பயிர்க்கடன், கால்நடை கடன், வளர்ப்பு கடன் எல்லாமே பெறுகின்றன. இதனால் சங்கங்களுக்கு மத்திய அரசின் வட்டி மானியம் கிடைப்பதில்லை. கடந்த ஆண்டு 1.50 லட்சம் வட்டி சலுகைக்காக கூட்டுறவு மற்றும் தேசிய வங்கிகளில் கடன் பெற்றுள்ள விவரத்தை கூட்டுறவுத்துறை கண்டறிந்தது. எனவே அந்த விவசாயிகளுக்கு மட்டும் இதர வங்கிகளில் கடன் பெற்றுள்ளாரா என்பதை சிபில் ஸ்டேட்மெண்ட் பெற்று உறுதி செய்த பிறகு கடன் வழங்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கூட்டுறவு சங்கங்களுக்கு இந்த ஒரு உத்தரவு பிறப்பிட்டிருக்காங்க. மேலும் இதர விவசாயிகளுக்கு எந்த வங்கியில் கடன் வாங்கியிருந்தாலும் சரி, மத்திய அரசு 3 லட்சம் வரை வட்டி மானியம் வழங்குகிறது. கூட்டுறவு வங்கிகளின் கடன் வாங்கினால் மத்திய அரசு வாங்க வட்டி மானியமும், மாநில அரசு வாங்க வட்டி மானியமும் கிடைக்கும். இது பாத்தீங்கன்னா கூட்டுறவு வங்கியில இது எல்லாமே மிஸ் ஆயிடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எந்த வங்கியில வாங்கினாலும் இந்த 2 மத்திய அரசு வழங்கும் மானியமும், மாநில அரசு வழங்கும் மானியமும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் தமிழ்நாடு அரசு மிக சிறப்பாக சிற்பமான தொகையை மட்டுமே கடனாக வழங்குவதால் விவசாயிகள் தேசிய வங்கிகளில் கடன் பெற்று மத்திய அரசின் வட்டி மானியத்தை பெறும் நிலையில் உள்ளன. இதை தவிர்க்க கூட்டுறவு வங்கியில், தேசிய வங்கிகளில் எவ்வளவு கடன் தருகிறார்களோ அதே அளவு தர வேண்டும் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கோரிக்கை வச்சிருக்காங்க. சென்னையில் பாத்தீங்கன்னா தள்ளுபடி செய்யப்பட்ட பயிர்கடன் 12,110 கோடி ரூபாயில் இறுதி நிலுவையான 834 கோடியை அரசு விடுவிச்சிருக்காங்க. தமிழக கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படும் கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களின் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கப்படுகிறது. கடந்த 2021 ஜனவரி நிலவரப்படி 16.43 லட்சம் விவசாயிகள் பெற்றிருந்தாங்க. இதுல பயன்பெற்றிருக்காங்க. 12,110 கோடி ரூபாய் பயிர்க்கடன்கள் தற்சமயம் தள்ளுபடி செய்ய அரசு இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. மேலும் இந்த இதே பாத்தீங்கன்னா ஆண்டுதோறும் ஒவ்வொரு பகுதியாக வழங்கி வருகிறது. இதுவரை 11,373 கோடி ரூபாய் பாத்தீங்கன்னா அரசு வட்டியாக மற்றும் 2021 பிப்ரவரி 1ஆம் ஆண்டு முதல் மார்ச் 31 வரை விடுபட்ட 51 நாட்களுக்கான வட்டி 89 கோடி ரூபாய் என மொத்தம் 810 கோடி ரூபாயை இறுதி நிலுவையாக கூட்டுறவுத்துறைக்கு அரசு பாத்தீங்கன்னா விடுவிச்சிருக்காங்க. எல்லாமே கால்குலேட் பண்ணி நம்ம பாக்குறப்போ பாத்தீங்கன்னா அந்த கூட்டுறவுத்துறையில அரசு கடன்களை விரைவில் ரத்து செய்ய போறதா சொல்லியிருக்காங்க. விவசாயிகளுக்கு அடிச்சது ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம். 1 லட்சம் வரை கடன்களை கொடுக்குறாங்க. 50,000 வரை மாதிரியான கல்லங்களுக்கு எந்த விதமான சூரிட்டியும் கேட்கறதுன்னா 1 லட்சத்துக்கு மேல உங்களுக்கு கடன்கள் போகுது அப்படின்னா சூரிட்டிஸ் எல்லாமே கேட்கறாங்க. விவசாய கடன் வாங்கி இருப்பீங்க, கூட்டுறவு வங்கியின் மூலமாக வந்திருப்போம் இல்லையா? விவசாய கடனை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா 2026 பாத்தீங்கன்னா நமக்கு விவசாய கடன்கள் ஒட்டு மொத்தமாக தள்ளுபடி அப்படி ஆகும் அப்படின்ற அறிவிப்பு விரைவில் வெளியிட போறாங்க. அதாவது 2வது இந்த சட்டமன்ற தேர்தல் பாத்தீங்கன்னா எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வர 2026 தேர்தலில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, கூட்டுறவு கடைகள், நகை கடன்கள், இந்த மாதிரி கல்வி கடன்கள், மகளிர் சுய உதவி குழுக்கள் கடன்கள், 30,000 ரூபாய் மகளிர் சுய உதவி குழுக்கள் கடன் வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி கடன்கள் அனைத்துமே தள்ளுபடி செய்யலாம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அரசு சில முடிவுகள் எடுத்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வரப்போ பாத்தீங்கன்னா அடுத்து 2026 ஆட்சியில யார் வந்தாலும் சரி, கூட்டுறவு கடன்கள், பயிர் கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும், நகை கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும். இந்த அறிவிப்பு நிச்சயமா இருக்கும். அதனால கவலையே பட வேண்டாம். இப்ப நீங்க உங்களுடைய ப்ராசஸ் எல்லாமே கரெக்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. விரைவில் தள்ளுபடியை நம்ம எதிர்பார்க்கலாங்க. தமிழகத்துல இந்த தகவல்கள் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா பயன்பட்டிருக்கு. மேலும் இந்த மாதிரி தகவல்களை நீங்க உடனுக்குடன் தரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.